பட்டன் செட் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது உங்களுடைய மொபைல் ஃபோனில் குயிக் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கா. அப்படி இருந்துச்சுன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு உண்டானது தான். உங்களுடைய மொபைல் ஃபோனில் யூஸ் பண்ணக்கூடிய யூஎஸ்பி சார்ஜிங் கேபிள் டேமேஜ் ஆனவுடனே அதை என்ன ஸ்பெசிஃபிகேஷன்லாம் பேஸ் பண்ணி நீங்கள் வாங்குவீங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங்கிற ஒரு மிகப்பெரிய காம்படிஷனில் வோல்டேஜ் மற்றும் கரண்ட் இந்த ரெண்டையும் எப்படி மொபைல் மேனுஃபேக்சரர்ஸ் பந்தாடுறாங்க. குயிக் சார்ஜிங்கை பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அடாப்டிவ் சார்ஜிங், குயிக் சார்ஜிங் 1, 2, 3, வாட் சார்ஜர், டேஷ் சார்ஜர் மற்றும் சூப்பர் சார்ஜர், டர்போ சார்ஜர், இந்த மாதிரி எக்கச்சக்கமான பேரில் அழைக்கக்கூடிய எல்லாத்துக்கும் பேஸு ஃபாஸ்ட் சார்ஜிங் தாங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங்கிற ஒரு நேமை மொபைல் மேனுஃபேக்சரர் அவங்க நேமுக்கு தகுந்தாப்பில் அதை வச்சுக்கிறாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் அடிப்படையான ஒரே விஷயம் வோல்டேஜ் மற்றும் கரண்ட்டு தாங்க. இதை பற்றி கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சே ஆகணும். ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இல்லாமல் கரண்ட் மற்றும் வோல்டேஜை எப்படி ஈஸியாக தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். நம்ம வீட்டு மொட்டை மாடியில் இருக்கக்கூடிய தண்ணி டேங்கை எடுத்துங்க. அந்த தண்ணி டேங்க்லேருந்து கீழே வரக்கூடிய பைப் லைன் தான் ஒயர்னு வச்சுக்குவோம். தண்ணி டேங்கில் இருக்கக்கூடிய தண்ணி தான் கரண்ட்டு, தண்ணி டேங்கில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் தான் வோல்டேஜ். இப்போ நம்ம டேப்பை திறக்கும் பொழுது கரண்ட்டானது ஃப்ளோ ஆகும், அதாவது தண்ணியானது வரும். ஆனால் அந்த தண்ணி எவ்வளவு ப்ரெஷர், எவ்வளவு வேகமாக வரணும் அப்படிங்கிறத வோல்டேஜ் தான் தீர்மானிக்குது, அதாவது ப்ரெஷர் தான் தீர்மானிக்குது. இந்த ஒரு காரணத்தினால தான் வீட்டில் எரியக்கூடிய குண்டு பல்பு ரொம்ப டிம்மாக எரியும் பொழுது நாம் சொல்லுவோம் வோல்டேஜ் லோன்னு. அந்த வோல்டேஜ் லோங்கிறது என்னென்னா புஷிங் கெப்பாசிட்டி. கரண்ட்டை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தள்ளுறது தான் வோல்டேஜ், அதாவது புஷிங் பவரை தான் நம்ம வோல்டேஜுங்கிறோம். இந்த வோல்டேஜ் மற்றும் கரண்ட் இந்த ரெண்டை பேஸ் பண்ணி தான் ஃபாஸ்ட் சார்ஜிங் டெக்னாலஜி ஒர்க் ஆகுது. வாட்ஸ், இந்த வாட்ஸை எப்படி கால்குலேட் பண்ணுறதுனா வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட் ஈக்குவல் டு வாட்ஸ், அதாவது மின்னோட்டம் மற்றும் மின்னழுத்தம் இதை இரண்டோட பெருக்கல் பலன் தான் வாட்ஸு. நீங்கள் ஒரு ஷாப்புக்கு போயிட்டு ஒரு ஷர்ட்டை வாங்கும் பொழுது அந்த சேல்ஸ்மேன்ட்டை கண்டிப்பாக உங்களுடைய ஷர்ட்டோட சைஸை டினோட் பண்ணுவீங்க. ஏன் உங்களுடைய ஷர்ட்டோட சைஸை டினோட் பண்ணுறீங்கன்னா, இன்ப்ராப்பர் சைஸ் உண்டான ஷர்ட்டை நீங்கள் வியர் பண்ணும்பொழுது ஒரு அசௌகரியத்தை நீங்கள் உணர்வீங்க. இந்த ஒரே காரணத்தினால தான் நீங்கள் அந்த சைஸஸை டினோட் பண்ணுறீங்க. அதே மாதிரி தான் மொபைல் ஃபோனும். இம்ப்ராப்பர் ஆக்சசரிஸை நம்ம மொபைல் ஃபோனுக்கு கொடுக்கும் பொழுது அந்த மொபைல் ஃபோனானது எனக்கு நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய பொருட்கள் இம்ப்ராப்பர் ஆனது தான் அப்படின்னு அதால் சொல்ல தெரியாது. அதனோட வெளிப்பாடாக இந்த பேட்டரி உப்புறது, மொபைல் ஃபோன் ஹீட் ஆகிறது, இது எல்லாத்துக்குமே காரணம். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசுன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுக்கறது மூலிமா நாங்கள் போடுற வீடியோவை தினைக்கும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் பாரில் பார்க்க முடியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மொபைல் மேனுஃபேக்சரர்ஸ் 2 விதமான ட்ரிக்ஸை ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டில் யூஸ் பண்ணுறாங்க. அதில் ஃபஸ்ட்டு வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ணி கரண்ட்டை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிறாங்க. இரண்டாவது வோல்டேஜை கான்ஸ்டண்ட்டாக வச்சு கரண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. Qualcomm Quick Charge சப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த Qualcommல இருக்கக்கூடிய எல்லா சார்ஜர்ஸுமே வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ணி கரண்ட் ரேட்டை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிறாங்க. நீங்கள் OnePlus மொபைல் ஃபோனுடைய சார்ஜரை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சார்ஜரில் 5 வோல்ட்டுங்கிறது கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ஆனால் கரண்ட் ரேட்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த கரண்ட் ரேட்டிங்கை இன்க்ரீஸ் பண்ண அதுக்குண்டான சார்ஜருடைய ஹெட்டாக இருந்தாலும் சரி, கேபிளாக இருந்தாலும் சரி, ரொம்ப திக்னஸாக தான் இருக்கும். மொபைல் ஃபோனானது நாளுக்கு நாள் ரொம்ப ஸ்லிம் ஆகிக்கிட்டே போய்கிட்டு இருக்குது. ரொம்ப ஸ்லிம் ஆகி போய்கிட்டே இருந்தாலுமே அதில் யூஸ் பண்ணக்கூடிய ஆக்சசரிஸ் ரொம்ப அதிகமாகவே வருது. கேமராவை எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் உள்ளே இருக்கக்கூடிய சென்சார்ஸ் மற்றும் ஆக்சசரிஸை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போயிட்டுருக்காங்க. ஸோ இங்கே இந்த மாதிரி ஆக்சசரிஸை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போயிட்டு இருக்கும் பொழுது பேட்டரியோட ஸ்பேஸ் ஆனது ரொம்ப சின்னதாகிட்டே போய்கிட்டு இருக்கும். இதை நிவர்த்தி பண்ணுறதுக்காக மட்டுமே தான் ஃபாஸ்ட் சார்ஜிங் எல்லாம் கொண்டு வராங்க. இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் கொண்டு வரும் பொழுது யூசர்ஸ் ஆனது அவங்க எப்போவுமே மொபைல் ஃபோனோட ஒரு பாண்டிங்லேயே இருப்பாங்க. ஒரு 10 நிமிஷத்துலேயே நம்மளால் மொபைலை தான் சார்ஜ் பண்ணிட முடியுமே அப்படிங்கிற எண்ணத்தை இந்த மேனுஃபேக்சரர்ஸ் எல்லாமே அவங்களுடைய மத்தியில் விதைச்சிட்றாங்க. ஆனால் இதுக்கு இன்டர்னலாக யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய சிப்செட்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த சிப்செட்ஸ் ஆனது நம்ம மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய சார்ஜிங் பவரை ட்ராக் பண்ணும். நம்ம 10 வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணக்கூடிய இந்த சார்ஜிங் கேபிளில் வெறும் 2 டெர்மினல் தான் இருக்கும், அதாவது பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ். இந்த பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவில் வரக்கூடிய வோல்டேஜ் ரேட்டிங்கை நம்ம பார்த்தோம்னா 5 வோல்ட்டு 500 மில்லி ஆம்ஸ் பவர் இருக்கும். ஆனால் இப்போ நமக்கு வரக்கூடிய எல்லா கேபிள்ஸுமே 4 ஒயரை ப்ளேஸ் பண்ணி வரும். இதில் பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ்ங்கிற 2 டெர்மினல் வோல்டேஜை கடத்துறதுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த 2 ஒயர்களும் டேட்டா பரிமாற்றத்துக்கு பயன்படுத்துது. அதாவது நம்ம மொபைல் ஃபோன் சார்ஜிங்கில் இருக்கும்போது கூட டேட்டா பரிவர்த்தனையை மேற்கொள்ளுது. மொபைல் ஃபோனில் இப்போ 0% இருக்குதுன்னு வச்சுக்குவோம். இந்த 0%ல் நீங்கள் சார்ஜ் போடும் பொழுது மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய சிப்செட் ஆனது மொபைல் ஃபோனில் 0% தான் சார்ஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி சார்ஜர் ஹெட்டில் இருக்கக்கூடிய சிப்புக்கு இந்த கேபிள்ஸ் வழியால் கம்யூனிகேட் பண்ணும். மொபைல் ஃபோனில் 0% தான் சார்ஜ் இருக்குது அப்படிங்கிறத இந்த சார்ஜர் ஹெட்டு சென்ஸ் பண்ண உடனே இதோடைய ஆப்ரேட்டிங் வோல்டேஜான ஹை வோல்டேஜ், அதாவது 9 வோல்டேஜில் சார்ஜ் ஆக ஆரம்பிக்கும். இந்த 9 வோல்டேஜ் 2 ஆம்ப், அதாவது 18 வாட்ஸில் உங்களுடைய மொபைல் ஃபோனானது சார்ஜ் ஆக ஆரம்பிக்கும்.
இந்த 18 வாட்ஸில் சார்ஜ் ஆகும்பொழுது 0 to 60% உங்களுடைய மொபைல் ஃபோன் ரீச் ஆனவுடனே மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய சிப்செட் ஆனது 60%ங்கிற அந்த ஒரு வேல்யூவை இந்த டேட்டா கேபிள் வழியால் கூடிய இந்த சார்ஜருக்கு அனுப்பும். இந்த சார்ஜருக்குள்ளே இருக்கக்கூடிய சிப்செட் ஆனது அந்த 60% வந்து சென்ஸ் பண்ணி இந்த வோல்டேஜை சுவிட்ச் ஓவர் பண்ணிடும். அதாவது 9 வோல்ட் 2 ஆம்ஸ் 18 வாட்ஸ்லேருந்து 5 வோல்ட் 2 ஆம்ஸ் 10 வாட்ஸுக்கு சுவிட்ச் ஓவர் பண்ணிடும். இந்த சுவிட்ச் ஓவர் பண்ணி சார்ஜ் பண்ணுறது தான் ட்ரிக்கிள் டவுன் சார்ஜிங் பாங்க. இந்த மாதிரியான குயிக் சார்ஜ் சப்போர்ட் எல்லாமே வச்சுருக்க நீங்கள் உங்களுடைய கேபிள் டேமேஜ் ஆன உடனே அதை போய் கடையில் வாங்கும் பொழுது உங்களுடைய கேஜோடைய ஸ்பெசிஃபிகேஷன் 24 கேஜ் இருக்கிறதா பார்த்து வாங்குங்க. இருக்கணும். இந்த 24 கேஜுங்கிறது என்னென்னா, இந்த சார்ஜிங் கேபிளில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு லீஃப் ஒயரானது 0.511 mm இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. இதுவே பழைய சார்ஜரில் அது 28 கேஜாக இருக்கும். அதாவது 0.321 mm இருக்கும். இந்த ஸ்டாண்டர்ட் ஒயர் கேட் ஸ்பெசிஃபிகேஷனை வச்சு நீங்கள் ஒரு சார்ஜிங் கேபிள் வாங்கும் பொழுது அது உங்களுடைய பேட்டரி செக்ஷனை எந்த ஒரு அஃபெக்ட்டும் பண்ணாது. இந்த ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாருமே ஆன்லைன் வெப்சைட்லேயுமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஆனால் நம்ம யாருமே அதை நோட் பண்ணுறதும் கிடையாது. உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் உங்களுக்கு குயிக் சார்ஜ் ஆகணும்னா உங்கள் கேபிளை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணும்பொழுது இந்த ஸ்டாண்டர்ட் ஒயர் கேட் டூலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய சார்ஜிங் கேபிளும் 24 கேஜ் இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க.